தமிழ் சினிமா நடிகர்களுக்காக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செய்த தரமான சம்பவங்களை வாங்க பார்க்கலாம். மார்ச் 14 இன்று பிறந்த நாள் காணும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு எங்களின் அந்நிய நம்பி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். I am so happy for you. Keep rock. உனக்கு தான செட்டே ஆகாது லோகேஷ். என்னதான் ஒரு மாநகரம் திரைப்படத்துல என்ட்ரி கொடுத்திருந்தாலும் கைதி திரைப்படத்துல கை நிறைய கார்த்தியோட கையில பிரியாணியை கொடுத்து தில்லி கதாபாத்திரத்துக்கு மாஸ் பண்ணதோட ஜார்ஜ் மரியான் மற்றும் அர்ஜுன் தாஸ் கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாருங்க. பிகிலுக்கு எதிராக கைதியை களமிறக்கி இருந்தாலும் அதே தளபதிக்கு மாஸ்டர்ல ஜேடி கதாபாத்திரமும் மகேந்திரன் மற்றும் விஜய் சேதுபதிக்கு பவானி கதாபாத்திரத்தையும் கொடுத்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாருங்க. அடுத்ததாக இதாண்டா ஃபேன் பாய் சம்பவம்னு விக்ரம் திரைப்படத்துல கமல்ஹாசன், விஜய் சேதுபதி மற்றும் ஃபகத் பாசிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வந்த ரோலக்ஸ் கதாபாத்திரம் ஒட்டுமொத்த கதாபாத்திரத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுச்சு. திரும்பவும் விஜய் கிட்டே வந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்சியூ சப்ஜெக்ட கண்டினியூ பண்ணதோட லியோ திரைப்படத்தை மொத்த இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்க வச்சு லியோ தாசா கலெக்ஷன்ல ரெக்கார்ட கிரியேட் பண்ணாருங்க. அடுத்ததாக தரமான செய்கையை பண்றதுக்கு தலைவர் கிட்ட போயிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூலி திரைப்படம் எப்படி இருக்குன்னு.